E30 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கார்லயோ பைக்லயோ E20 அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது என்ன E20 அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காரு அப் டு 20% எத்தனால் மிக்ஸ் பண்ற வரைக்கும் தாங்கும் காரோ பைக்கோ அப்படிங்கிறத மேனுஃபேக்சரர்ஸ் அஸ்யூர் பண்ணுனதோட ஒரு அசூரன்ஸ் தான் வந்து அந்த E20, அதுவும் அப் டு E20 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த பெட்ரோல் ப்ராப்ளம் ஆனது, ஈரான் வார், இந்த மாதிரி விஷயங்கள்னால கவர்மெண்ட் இஸ் திங்கிங் அபவுட் ஏன் நம்ம வந்து ஒரு 30% வரைக்கும் கொண்டு போனா என்ன அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 2023 இருந்து ஒரு 5%, ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 22, 25, 27 ஏன் அப் டு 30 வரைக்கும் ஏன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இன்ஜினுக்கு எதுவும் பாதிப்புகள் வருமா, இல்ல அப்படியே சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.